Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம வந்து data communication and computer networkங்கிற யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் முடிச்சோம், வெப் டெவலப்மெண்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம், தென் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இந்த 4மே முடிச்சிட்டோம். நீங்க 4மே நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நம்மளோட 5th யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். தட் இஸ் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. ஓகே, இதுல இந்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். மத்தபடி பாக்கி எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் கொஞ்சம் தியரிட்டிக்கலா கொஞ்சம் ஒரு நாட் டிஃபிகல்ட் பட் லிட்டில் பிட் ட்ரையா இருக்கும் இந்த சாப்டர். ஓகே, ஸோ பட் நோ ப்ராப்ளம். நம்ம எல்லா சாப்டருமே வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுல இருந்தும் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் வருது இந்த ரிமைனிங் பார்ட்ல இருந்தா. பட் ஸ்டில் இந்த சாப்டரும் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து தான் படிக்கணும். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது இன்னைக்கு கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துடணும். இந்த வீடியோ முடிச்ச உடனே இப்போ இது முடிச்ச உடனே நான் வந்துட்டு உங்களோட மாக் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாப்டர்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு ஒரு மாக் டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபார் த மெம்பர்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அது முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் அந்த மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் டேட்டா கம்யூனிகேஷன்? நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்றோம்? கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இல்ல, ஒன் டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பிட்வீன் டூ டிவைசஸ் த்ரூ எ மீடியம், ரைட்? Through a what medium? Cable, wire, air or vacuum. ஓகே, வித்தவுட் எனி எதுவுமே இந்த மாதிரி மீடியா எதுவுமே இல்லாம வெறும் அவுட்டர் ஸ்பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், ரைட்? இட் requires the communicating devices to be part of the system composed of hardware and software components. கண்டிப்பா அந்த டிவைசஸ் வந்து அந்த பார்ட் ஆஃப் த சிஸ்டமா இருக்கணும், கரெக்டா? ஓகே, ஸோ இது ஒரு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். செட் டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ். என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுது? சென்டர், ஆஃப்கோர்ஸ் சென்டர் தான் வேணும், சென்டர் வேணும், ரிசீவர் வேணும். மெசேஜ் என்ன நம்ம பாஸ் பண்ண போறோம் அந்த டேட்டா, அதுதான் மெசேஜ்னு சொல்றோம். அப்புறம் எந்த மீடியம், via which medium we are going to transfer, that is transmission medium, and some protocol we have to follow, right? Set of rules. These are the data communication system components. இதுல இருந்து கொஸ்டின் பார்த்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் எது நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணுங்கிறது நான் சொல்றேன். ஓகே, எல்லாம் நான் எல்லாமே அந்த அந்த சாப்டர் மொத்தமா வந்து இந்த ஸ்லைடில் கொண்டு வந்திருக்கேன் நான். ஆனா வந்து சிலதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட். ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தானே படிக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்றோம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைசஸ் கனெக்ட்ஸ் டு எனேபிள் கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டிவைசஸ். ஒவ்வொரு டிவைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விச் இன்க்ளூட் கம்ப்யூட்டர்ஸ். அந்த நோட்ஸ் மேபி கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம், சர்வர், பிரிண்டர், ரவுட்டர்ஸ் ஆர் சுவிச்சஸ், என்ன வேணாலும் இருக்கலாம், ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்கேல் நெட்வொர்க், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அது ஸ்ப்ரெட்டா இருக்குங்கிறத பொறுத்து it is classified to 3, that is local area network, LAN, metropolitan area network, that is MAN, and wide area network, that is MAN. Okay, based on the scale. Okay, so the LAN, MAN, WAN இருந்தெல்லாம் questions வரலாம். ஓகே, ப்ரைவேட்லி லேன் உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட்லி ஆன் ஒரு சிங்கிள் ஆஃபீஸ் கூட. இப்போ நம்ம ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, இல்லைன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த 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 பில்டிங்குள்ள மட்டும் அது ஒர்க் ஆகும் இல்லை? ஓகே, ஸோ ஃபார் வாட்? ஃபார் ஷேரிங் த டிவைசஸ், ஷேரிங், பிரிண்டர் ஷேர் பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஓகே, இதில் என்னென்ன டாப்பாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த டாப்பாலஜிஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, ஸோ என்னென்ன டாப்பாலஜிஸ் யூஸ் பண்ணலாம்? பஸ், ரிங், ஸ்டார் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னா, லைக் ஒரு கேம்பஸுக்குள்ள ஃபுல்லா, இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள நம்ம டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸுக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, இந்த சிட்டிக்குள்ள டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு பேங்க் எடுத்தோம்னா அது ஒரு சிட்டிக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னா அது கூட அவங்களுக்கு ஒரு மேன் இருக்கும், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இருக்கும். ஸோ அது மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்காக. ஸோ இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். Okay, covers an entire city, can be single network or connect multiple LANs, enable resource sharing over city. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? வைட் ஏரியா நெட்வொர்க் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ட்ரி, காண்டினென்ட், வேர்ல்டு வைடு கனெக்ஷனுக்காக யூஸ் பண்றோம் இல்ல? இங்க வந்துட்டு அன்லிமிட்டட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இது தெரிஞ்சதா? அதர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பார்த்தோம்னா PAN அண்ட் SAN. PAN அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க், அண்ட் SAN மீன்ஸ் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்.
ஓகே. ஸோ இந்த பேன் என்ன? நம்ம ப்ளூடூத், இன்ஃப்ராரெட் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. அதுதான் பேன் என்ன. நம்மளோட இண்டிவிஜுவல் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ற டிவைஸஸ் தான் பேன்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்டின்னா வந்துட்டு, இது வந்து என்ன சொல்லுவோம், இப்போ பேங்க்ல, ஹாஸ்பிட்டலு அவங்களோட மல்டிபிள் அவங்க நெறைய ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா அவங்க பேஷண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்டோர் பண்றதுக்கு. அப்புறம் பேங்க் எடுத்தேன்னா, ஃபுல் கிளையண்ட்ஸோட கஸ்டமர்ஸோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், ஃபுல் டிரான்சாக்ஷன் ஸ்டோர் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாரி ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் தேவைப்படும். ஓகே. ஸோ கனெக்ட் சர்வர்ஸ் டூ டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ். மேக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பிகாஸ் அவங்களோட டிவைஸுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பிகாஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி பர்ப்பஸுக்காக ஸ்டோரேஜ் பண்றதுக்காக SAN யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்பான்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்சனல் ஏரியா நெட்வொர்க், ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். ஓகே. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியா. இது இம்பார்ட்டன்ட் தான். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ். 2 டிவைஸுக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? ஒன் வே மீன்ஸ் ஒரு டிவைஸ் இருக்கு. தட் இஸ் யூனி டைரக்ஷனல். தட் இஸ் ஒரு டிவைஸ் ஏங்கிற டிவைஸ் இருக்கு. பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அவ்வளவுதான் முடியும். பிக்கு திருப்பி ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யூனி டைரக்ஷனல். Only one device can transmit, the other only receives. Okay. Full channel capacity used in one direction. இந்த ஒற்றை டைரக்ஷனுக்காக full capacity, full bandwidth வந்து யூஸ் பண்றோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீபோர்ட்ல இருந்து நம்ம மானிட்டருக்கு நம்ம பாஸ் பண்றோம், ரைட்? ஓகே. மானிட்டர்ல இருந்து திருப்பி கீபோர்டுக்கு பாஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. தட் இஸ் வாட் சிம்ப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா அட் ஏ டைம் முடியாது. பட் பி கேன் ஆல்சோ pass the data to A. But at the time it's not possible. That is half duplex. Simultaneously முடியாது. Okay. எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 பேர் வந்து நியர்பை நின்னுட்டு பேசலாம். ஆனா அட் a டைம் பேச முடியாது. அப்புறம் தான் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ் என்ன இருக்கும்? 2 பேருக்கும் அட் a டைம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் நாட் யூனி டைரக்ஷனல், போத் டைரக்ஷனல், பை டைரக்ஷனல் பண்ணலாம். ஓகே. ஸோ டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சைமல்டேனியஸ்லி. எக்ஸாம்பிள் என்ன இருக்கும்? டெலிஃபோன் நெட்வொர்க். அட் a டைம் நமக்கு ஃபோன்ல வந்து நான் பேசிட்டு இருக்கும்போதே ரிசீவர் நான் யாரை கால் பண்றாங்க அவங்களுக்கும் வேணும் அட் a டைம் பேசலாம், ரைட்? தட் இஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்போனன்ட்ஸ் ஆர் நெசசரி இன் த டேட்டா கம்யூனிகேஷன்? என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும்? சோர்ஸ், டெஸ்டினேஷன் வேணுமா? நீங்களும் வந்து இது கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே. இது எல்லாமே PYQs தான். ஸ்கூல் லெவல் எக்ஸாமுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் தான். சோர்ஸ், டெஸ்டினேஷன், மெசேஜ், மீடியம், ப்ரோட்டோகால், ஆல் ஆஃப் தி அபோவ். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வேணும். என்ன மெசேஜுங்கிறது வேணும். மீடியம், ப்ரோட்டோகால் ரெண்டுமே வேணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். Next question. Communication between a computer and keyboard involves transmission. கம்ப்யூட்டரும் கீபோர்டும் தமிழோட டிரான்ஸ்மிஷன் எந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். மேபி ஹாஃப் டியூப்ளெக்ஸாங்கிற கன்ஃபியூஷன் வரும். சிம்ப்ளெக்ஸ். ஓகே. பிகாஸ் அட் எ டைம் ஒருத்தவங்களுக்கு ஒரு லைக் அட் எ டைம் யூனி டைரக்ஷனல் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இந்த பிக்கு திருப்பி ஏக்கு பாஸ் பண்ண முடியாது. ஓகே. ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா அட் எ டைம் முடியாது. பட் பண்ணலாம். பிக்கு ஏக்கு பண்ண முடியும். Okay, so communication between, okay, the answer is simplex. Next, communication channels. Communication channelsல இருந்து questions எப்பவுமே வரதுதான். ஸோ நோட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு தெரியணும் கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா. இப்போ கைடட் மீடியாக்குள்ள அட்லீஸ்ட் என்னென்ன வருங்கிறது தெரியணும். இப்படியே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் அன்கைடட் மீடியம் சொல்லிட்டு இந்த மாதிரி 3 கொடுத்துட்டு அன்கைடட் மீடியாலேருந்து ஒரு எண்ணம் கொடுக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் கைடட் மீடியா மீன்ஸ் கனெக்டட். ஓகே. வயர்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஎக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர். இது 3 தான் கைடட் மீடியா. அந்த ட்விஸ்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளே வந்துட்டு 2 இருக்கு. ஒன்று அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரும் இருக்கு, ஷீல்டட் ட்விஸ்டட் பேரும் இருக்கு. இதில் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னா சீப்பர். ஓகே. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஷீல்டிங் கிடையாது. அது வந்து அவ்வளோக்கா ப்ரைஸ் இல்லை, சீப்பாக இருக்கு. பட் ஷீல்டட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம், அப்போ ஷீல்டும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடும், அப்போ இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள். நெக்ஸ்ட் கோஎக்சியல் கேபிள். இந்த கோஎக்சியல் கேபிளில் வந்துட்டு என்ன இருக்குன்னா இது சோலிட் கோர் இருக்கும். நீங்கள் உங்களோட ஞாபகத்தில் வருமானு தெரியல, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த ஒரு கோர் இருக்கும், அதுக்குள்ள ஷீல்டு இருக்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அந்த பிக்சர் மைண்டுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். solid core plus shield. Then அது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? கோஎக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுறது டிவி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே. ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து தான் ஹை ஸ்பீடு. இப்போ நம்ம லேட்டஸ்டாக ஃபைபர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நெட், வைஃபை எல்லாம். ஓகே. ஸோ ஹை ஸ்பீட், லார்ஜ் டேட்டா அண்ட் யூசஸ் லைட் கோர்,
கிளாடிங் அண்ட் ஷீத் இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்தா போதும். ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ஹை ஸ்பீடுங்கிறது பார்க்கணும். இந்த கோய்ஸ்டிகல் கேபிள் லேண்ட்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றது. ட்விஸ்டர் பேர் கேபிளும் இன்னும் கொஞ்சம் இதை விட கோய்ஸ்டிகல் கேபிளை விட பெட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அன்கைடட் மீடியால என்னென்ன இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியணும். அன்கைடட்னா வயர்லெஸ். ஓகே, மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட். இதுல ரேடியோ வேவ் தான் வந்துட்டு வைட் கவரேஜ். இப்போ நம்ம டிவி சிக்னல்ஸ், அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றோம், எஃப்எம் எஃப்எம் ரேடியோ எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுல எல்லாமே நம்ம யூஸ் பண்றது ரேடியோ வேவ் தான். ஓகே, ஈவன் நம்ம வாக்கி டாக்கில் இது யூஸ் பண்ணுது. அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் இருக்குல்ல, ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ்ல எல்லாம் ரேடியோ வேவ் தான் யூஸ் பண்ணுது. அப்புறம் மைக்ரோவேவ் நமக்கு அந்த ஓவன் எல்லாம் இருக்குல்ல, ஓவன்ல யூஸ் பண்றோம். அப்புறம் சம் வைஃபை கனெக்ஷனுக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். வைஃபை வந்து ரேடியோ வேவ் யூஸ் பண்ணிட்டு பண்றோம், மைக்ரோவேவ் யூஸ் பண்ணிட்டும் பண்றோம். ஓகே, ஸோ எஸ்பெஷலி ஓவன் மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். அப்புறம் வைஃபை கனெக்ஷனுக்கு இந்த டிவி, வாக்கி டாக்கி, எஃப்எம் ரேடியோ, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் எல்லாம் ரேடியோ வேவ் தான். ஈவன் நம்ம ப்ளூடூத் இருக்குல்ல, ப்ளூடூத் வந்து என்ன வேவ் யூஸ் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா ரேடியோ வேவ் தான். ஓகே, அப்புறம் இன்ஃப்ராரெட் உங்களுக்கு தெரியும், ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் லைன் ஆஃப் சைட், நம்ம பக்கத்துல பாக்குற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இன்ஃப்ராரெட் லைக் டிவி ரிமோட். இப்போ ரிமோட்டு கரெக்டா அந்த லைட்டு கிட்ட, அந்த சிக்னல் கிட்ட கொண்டு போய் வச்சா தானே ஒர்க் ஆகுது. லைன் ஆஃப் சைட்ல இருக்கணும். ஸோ அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கு. தட் இஸ் இன்ஃப்ராரெட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூடூத் வந்து ரேடியோ வேவ் தான். இந்த கொஸ்டின் வந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனலாக் வெர்சஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ். இது எல்லாமே சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக் தான். அதுல வந்து உங்களுக்கு அதுல உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நான் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஒவ்வொன்றுமே சிலபஸ்ல இருக்கு. அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ், அப்புறம் என்ன நாய்ஸ்லெஸ் சேனல், எல்லாமே வந்து தேவைப்பட பாயிண்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அனலாக் வெர்சஸ் டிஜிட்டல் சிக்னல். அனலாக் உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸ் ஸ்மூத் வேரியேஷன் ஓவர் டைம், இன்ஃபைனிட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து அந்த அந்த ரேஞ்சு வந்து இன்ஃபைனிட்டா இருக்கும். என்ன வேணாலும் வரும். 0.1, 0.2 அது மாதிரி இடையிலெல்லாம் கூட இருக்கிற வேல்யூஸ் கூட வரலாம். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். சவுண்ட் வேவ் எக்ஸாம்பிள் வந்து சவுண்ட் வேவ். இதெல்லாம் அவ்வளோக்கு எல்லாம் நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் ஹியூமன் வாய்ஸ் எல்லாம் வந்து அனலாக் சிக்னலோட எக்ஸாம்பிள் தான் ஹியூமன் வாய்ஸ். அனலாக் சிக்னல் வந்து கண்டினியூஸ்ங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைக்கணும். டிஜிட்டல் சிக்னல்னா இங்க கீவேர்டு வந்து டிஸ்கிரீட், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். டிஸ்கிரீட்டா இருக்கும். இது வந்து கண்டினியூஸா இருக்கு. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அங்க வந்து ஹியூமன் பீயிங் வந்து அனலாக் சிக்னலுக்கு எக்ஸாம்பிளா இருந்தா, இங்க கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ மைக்ரோ ப்ராசஸர், லாஜிக் கேட்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல. அனலாக் பார்த்தோன்னா ஆம்பிளிஃபயர், ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அது இன்னும் ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணா போதும். அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் வந்து இங்க கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட். ஓகே, அப்புறம் இது வந்து நாய்ஸ்ல வந்துட்டு டிஸ்டோர்ஷன் எல்லாம் நடக்கும். இந்த அனலாகில் நாய்ஸ் கரெக்டா வராது. ஆனா இங்க வந்துட்டு ரெசிஸ்டன்ட் டு நாய்ஸ், டிஜிட்டல் சிக்னல், ஈஸி ப்ராசஸ் அண்ட் ஸோ. நெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன் புரோட்டோகால், நாய்ஸ்லெஸ் சேனல் புரோட்டோகால் அண்ட் நாய்ஸி சேனல் புரோட்டோகால்னு ரெண்டு இருக்கு. நாய்ஸ்லெஸ் அப்படின்னா வந்துட்டு எரர் ஃப்ரீ, அதாவது அந்த அஸ்யூம் நோ எரர்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன். ஓகே, ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன்ல ஒரு எரரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு, அது நாய்ஸ்லெஸ். ஓகே, சிம்பிள். அது தியரிட்டிக்கல். அது வந்து ப்ராக்டிக்கல் அப்படியெல்லாம் இந்த ரியல் வேர்ல்டில் அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பா நாய்ஸியா தான் இருக்கு. பட் இட்ஸ் அ தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஒன்லி. நாய்ஸ்லெஸ் அப்படின்னா, நாய்ஸி அப்படின்னா எரர் வரும்ங்கிறது. இது நாய்ஸ்லெஸ்னா நம்ம எரர் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ரோட்டோகால். பட் இட் இஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் ஒன்லி. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பா நாய்ஸ் இருக்கும். இட்ஸ் ஹேண்டில் எரர்ஸ். ஓகே, நாய்ஸி ஆனெങ്കിൽ என்ன பண்ணும், எரர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணது. அதுக்கு நம்ம ப்ரோட்டோகால்ஸ் படிப்போம். யூஸ்ட் இன் ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றோம். எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் மெக்கானிசம் எல்லாம் இதுல இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நாய்ஸ் இருக்கும்போது எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் மெக்கானிசம் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல படிப்போம். இப்போ இதோட பேசிக் இந்த ப்ரோட்டோகால் படிச்சுட்டு, இந்த ப்ரோட்டோகால் ரிலேட்டடா வந்துட்டு எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து இன்னும் இன்டெப்தா போயிட்டு நியூமரிக்கல் எல்லாம் பார்ப்போம். இது ஈஸி தான். ஸோ அதோட பேசிக் வந்து நம்ம ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதை பத்தி சொல்லுது அதனால. ஓகே, ஸோ நாய்ஸ்லெஸ் சேனல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாய்ஸ்லெஸ் சேனல் மீன்ஸ் நோ லாஸ், கரெக்ஷன் ஆர் டூப்ளிகேஷன். ப்ரோட்டோகால் அசியூம் பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிஷன், நோ எரர் கண்ட்ரோல். அதாவது நாய்ஸ்லெஸ் சேனல் அப்படின்னா வந்துட்டு பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த நாய்ஸும் இல்ல, நோ கரெக்ஷன், நோ டூப்ளிகேஷன்ங்கிறத அசியூம் பண்ணிருக்கிற ஒரு ப்ரோட்டோகால் தான். ஓகே, ஸோ அதனாலே வந்துட்டு எரர் கண்ட்ரோல் தேவையில்லைல்ல.
பிகாஸ் இதுல தான் எரர் வராது. ஸோ இதுக்கு எரர் கண்ட்ரோல் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு கேட்டேன்னா சிம்பிளஸ்ட் ப்ரோட்டோகால் அண்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். சிம்பிளஸ்ட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுது, சென்டர் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ஃப்ரேம் மேக் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணும். டேட்டா எடுத்துட்டு அது ஒரு ஃப்ரேமில் போட்டுட்டு என்ன பண்ணும், அந்த ஃப்ரேம் சென்ட் பண்ணும், அவ்வளவுதான். ரிசீவர் என்ன பண்ணும், அந்த டேட்டா வந்து அந்த ஃப்ரேம் ரிசீவ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமில இருந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணுது, அவ்வளவுதான் முடிக்குது. ஓகே. ஸோ அந்த சென்டருக்கு ரிசீவருக்கு சென்ட் பண்ணது. ஆனா ரிசீவர் திருப்பி வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது, அக்னாலஜ்மென்ட் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. நோ ஃபீட்பேக், நோ ஃப்ளோ, நோ எரர் கண்ட்ரோல். ஓகே, ஜஸ்ட் சென்டிங். சென்டர் இஸ் சென்டிங் packet to receiver. That's all. That is simplest protocol. Stop and wait protocol அப்படின்னா சென்டர் வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுது. ஓகே, ரிசீவர் என்ன இது சென்டர் ரிசீவருக்கு சென்ட் பண்ணிட்டு சென்டர் வெயிட் பண்ணும். எதுக்காக, அக்னாலஜ்மெண்ட்டுக்காக. சென்டர் சென்ட் ஒன் ஃப்ரேம், வெயிட் ஃபார் அக்னாலஜ்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ணுது, அது மாதிரி. ஓகே, இதுதான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். இது என்ன லிங்க் யூஸ் பண்ணுது, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் லிங்க் யூஸ் பண்ணுது. பிகாஸ் ரெண்டு சைட்ல இருந்தும் வந்து வருது. இங்க பார்த்தேன்னா வந்துட்டு சிம்ப்ளெக்ஸ் தான் இங்க யூஸ் பண்றது, சிம்ப்ளெக்ஸ். பிகாஸ் என்ன நடக்குது, சென்டர் ரிசீவருக்கு அனுப்புது, அவ்வளவுதான். லைக் கீபோர்ட் டு மானிட்டர் மாதிரி. ஆனா வந்துட்டு இதுல வந்து ரெண்டு சைட்ல இருந்தும் வருது, பட் அட் எ டைம் வராது. தட் இஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இது யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டுமே வந்துட்டு நாய்ஸ்லெஸ் சேனலோட எக்ஸாம்பிள். நாய்ஸி சேனல் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நாய்ஸி தான் நமக்கு தெரியும், எரர் இருக்கும், எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, சோ அதுல என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா ரெண்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட், தென் forward error correction அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ரோட்டோகால் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ARQ அண்ட் FEC. ARQ வந்துட்டு 3 இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஈஸி தான், நமக்கு நியூமரிக்கல் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ அது வந்து இந்த சாப்டர்ல நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வந்து செப்பரேட்டா ஒரு சாப்டர் இருக்கு, ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் சொல்லி. அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் நம்ம இது படிப்போம். ஓகே, இப்ப இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த அந்த சாப்டர் வரும்போது இது ரீகால் பண்ணணும். ஓகே, கான்செப்ட். ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ என்ன பண்ணுது, நம்ம இது மாதிரி இங்க வந்துட்டு ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் வந்து வெயிட் பண்ணது இல்லை, அது மாதிரி சென்ட் ஒன் பேக்கெட், வெயிட் அக்னாலஜ்மெண்ட். ஓகே, அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ, எரர் கண்ட்ரோல் பை ரீட்ரான்ஸ்மிட். அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கலன்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட். கோபேக் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் பேக்கெட்ஸ் அட் எ டைம் சென்ட் பண்ண முடியும். கோபேக்னால மல்டிபிள் பேக்கெட் சென்ட் பண்ண முடியும். என்னட்டு சென்ட் பண்ணிட்டு ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல, எரர் வந்துருச்சு அப்படின்னா எத்தனை நம்ம சென்ட் பண்ணிருக்கோமோ அது ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட்டும் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. பட் ஒரு சென்டர் வந்து ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணது ரிசீவருக்கு. ரிசீவர் கிட்ட அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கலன்னா, மேபி ஒன்ங்கிற பேக்கெட் தான் சென்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, கிடைக்கலன்னா உடனே வந்துட்டு என்ன பண்ணும், கிடைக்கலன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த பேக்கெட் ஒன்னும் கூட அனுப்பும். ஆனா கோபேக் வந்துட்டு அட் எ டைம் வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால், இது நம்ம அது படிப்போம். அட் எ டைம் ஒரு 3-4 மேபி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்லைடர், ஸ்லைடிங் விண்டோட சைஸ் அனுசரிச்சு மேபி 4 சைஸ்னா 4 பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு, ஓகே, அந்த 4 எங்கிருந்து உங்களுக்கு இது வரலையோ, லைக் எந்த பேக்கெட் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுல இருந்து இருக்கிற எல்லாமே சென்ட் பண்ணும். அந்த விண்டோக்குள்ள இருக்கிற எல்லா பேக்கெட்ஸுமே ரீசென்ட் பண்ணும். ஓகே, சோ அதுதான் வந்துட்டு கோ பேக். அது நீங்க நியூமரிக்கல் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். சென்ட் மல்டிபிள் பேக்கெட்ஸ் இஃப் எரர், ரீட்ரான்ஸ்மிட் ஃப்ரம் லாஸ்ட் அன்அக்னாலஜ்ட் பேக்கெட். தென் செலக்டிவ் ரிப்பீட் ARQ ஒன்று இருக்கு. செலக்டிவ் ரிப்பீட்னா கோ பேக் மாதிரியே வந்துட்டு மல்டிபிள் பேக்கெட் சென்ட் பண்ணும். ஆனா எது வந்து என்ன சொல்றது, எரர் வந்துருச்சோ அந்த பேக்கெட் மட்டும் தான் செலக்டிவா பர்டிகுலர் பேக்கெட் மட்டும் ரீசென்ட் பண்ணும். அதுதான் வந்து செலக்டிவ் ரிப்பீட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன்ங்கிறது. இது மூணுமே வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட்ல வருது. ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் அப்படின்னா ஆட் ரிடண்டன்ட் பிட் சோ ரிசீவர் கேன் கரெக்ட் எரர்ஸ் வித்வுட் ரீட்ரான்ஸ்மிஷன். இதுல எல்லாமே நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். இது நம்ம யூஸ்வலி நம்ம படிக்கிறது இல்ல. பட் ஸ்டில் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை கேட்டுன்னா. ஓகே, சோ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சென்ட் பண்ணும்போதே சம் ரிடண்டன்ட் பிட்ஸ் நம்ம ஆட் பண்றோம் ஃபார் த செக்கிங், எரர் கரெக்ஷனுக்காக.
ஓகே. ஸோ வந்து நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ண தேவையில்ல. அந்த ரிசீவருக்கு அந்த ரிடண்டன்ட் பிட் யூஸ் பண்ணிட்டு அது கரெக்ட் பண்ண முடியும் எரர்ஸ். அதான் வந்து ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் விசி. இது வந்து ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். நம்ம நம்ம ஆன்லைனா வந்து கிளாஸ் எடுக்கிறோம்ல, லைக் லைவ் ஸ்ட்ரீமிங். தென் வாய்ஸ் ஓவர் த்ரூ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்றோம்ல, அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இதுதான் யூஸ் ஆகுது. பிகாஸ் வந்துட்டு மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் எல்லாம் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் தானே ரிசீவ் பண்ணும்போதே அவங்க கரெக்ட் பண்ணி போகணும். ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் லைவ் அப்புறம் வாய்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது. ஓகே, இதான் ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ நெட்வொர்க். நெட்வொர்க் வந்து பெர்ஃபார்ம் நம்ம என்னென்ன பேஸ்ல நமக்கு அதோட சர்வீஸ் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து மெஷர் பண்ணலாம். பேண்ட்விட்த், ஓகே, லேட்டன்சி, த்ரூபுட் அண்ட் ஜிட்டர். பேண்ட்விட்த் அப்படின்னா என்ன? எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த லிங்குக்கு இருக்கு, அது பேண்ட்விட்த் எத்தனை இருக்கோ அவ்வளவுதான் நம்மளால முடியும் சென்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் தட் லிங்க் இல்லைன்னா அந்த மீடியம், அதுதான் வந்து பேண்ட்விட்த். அது வந்து பிட்ஸ் பர் செகண்ட் இல்லைன்னா ஹெர்ட்ஸ், அப்படிதான் வந்துட்டு மெஷர் பண்ணும். ஓகே, லேட்டன்சி அப்படின்னா என்ன? டிலேங்கிறத மீனிங்கே டிலே தான். ஸோ ஒரு டைம் ஃபார் அ பேக்கெட் டு டிராவல், ஒரு பேக்கெட் வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டிலே தான் வந்துட்டு லேட்டன்சிங்கிறது. ஓகே, லேட்டன்சினாலே உங்களோட மைண்டில் டிலேங்கிற வேர்டு வரணும். த்ரூபுட் அப்படின்னா பேண்ட்விட்த் வந்து மேபி 100 இருக்கும், பட் த்ரூபுட் வந்து ஆக்சுவலி நான் வந்து இந்த 100ல நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதா, எவ்வளோ டேட்டா யூஸ், ஆக்சுவல் டேட்டா டெலிவர்ட் பர் யூனிட் டைம். நீங்க 10 ஹவர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆனா வந்துட்டு 10 ஹவர்ஸ் படிச்சாலும் மேபி அந்த 10 ஹவர்ஸ்க்குள்ள மேபி நீங்க ஒரு கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஒரு மேபி ஒரு லைக் ஒரு 1 ஹவர் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் நீங்க ஆக்சுவலா நீங்க படிச்சிருப்பீங்க. மீதி டைம் எல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் புரியாம இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட பேண்ட்விட்த் 10 ஹவர்ஸ் இருந்தது, பட் நீங்க த்ரூபுட் என்ன 1 ஹவர் தான், அது மாதிரி. ஓகே, அப்புறம் ஜிட்டர்னா வந்து என்னன்னா, நம்ம பேக்கெட் வந்து சென்ட் பண்ணும்போது அந்த டிலே வருது இல்ல, அதான் வந்து ஜிட்டர்னா. இப்ப நம்ம வாய்ஸ், இப்போ நம்ம கால் எல்லாம் பண்ணும்போது, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் கால் பண்ணும்போது எல்லாம் சில டைம்ல இந்த பிரேக் வந்துட்டு அந்த இந்த ஜிட்டர் மூலமா தான் இந்த என்ன சொல்லுவேன், பஃபரிங். ஓகே, அந்த ஸ்பீட் டிஃபரன்ஸ்னால கொஞ்சம் வேரியேஷன் வரும். அந்த பேக்கெட் நம்ம பேசுறது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்க ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன நடக்குது? அப்ப வந்து கேட்கறவங்களுக்கு வந்து எரர் மாதிரி தோணும் இல்ல, அதுதான் வந்து ஜிட்டர்னா, வேரியேஷன் இன் பேக்கெட் டிலேஸ். ஓகே, ஸோ இதை பத்தி மறுபடியும் கொஞ்சம் பார்ப்போம். வாட் இஸ் த்ரூபுட் அண்ட் பேண்ட்விட்த் இன் நெட்வொர்க்கிங்? Throughput means tells you how much data was transferred a source at any given time. ഈ സോഴ്സിൽ இருந்து எத்தனை டைம் எத்தனை டேட்டா வந்து அனுப்பி இருக்குங்கிறது தான் த்ரூபுட். பேண்ட்விட்த் அப்படின்னா how much data could theoretically be transferred from source at any given time. தியரிட்டிக்கலி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது பேண்ட்விட்த். த்ரூபுட்னா ஆக்சுவல் டேட்டா எத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குங்கிறது. ஓகே, அண்ட் இன்னொரு வேர்ட்ஸ் இருக்கு, பிட் ரேட் அண்ட் போர்ட் ரேட். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நியூமரிக்கலும் கொஸ்டின் இருக்கு, தியரிட்டிக்கலும் கேட்பாங்க. பிட்ரேட் அண்ட் போர்ட் ரேட் ஆர் ஜெனரலி யூஸ்ட் இன் டேட்டா கம்யூனிகேஷன். பிட்ரேட் அப்படின்னா பர் செகண்ட்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ பிட்ரேட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். போர்ட் ரேட் அப்படின்னா சிக்னல்ங்கிறது மைண்ட்ல வரணும். நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் யூனிட் பர் செகண்ட். திஸ் இஸ் பிட் அண்ட் திஸ் இஸ் சிக்னல். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, இது எப்பவுமே கேட்கறதா இது. ஓகே, ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, பிட் ரேட் ஈக்குவல் டு போர்ட் ரேட் இன்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் போர்ட். போர்ட் ரேட்னா பிட் ரேட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் போர்டு. இப்போ ஒரெണ്ണം தெரிஞ்சா, ஒரு இக்குவேஷன் தெரிஞ்சேன்னா அதுல இருந்து நீங்க மറ്റേது டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ பிட் ரேட் ஈக்குவல் டு போர்ட் ரேட் இன்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் போர்டுன்னு தெரிஞ்சேன்னா போர்ட் ரேட் எப்படி கண்டுபிடிப்போம்? பிட் ரேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் போர்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நியூமரிக்கல் இதுல இருந்து வரும். ஓகே, இம்பார்ட்டன்டா வேணுங்கிறது நான் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன், இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் ஜிட்டர் எல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் நான் கொடுத்தேன், பட் ஜிட்டர்னா உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த டிலே வர்றது கம்யூனிகேஷன் பண்ணும்போது வர அந்த ஒரு டிலே இருக்கு, லைட்டா அந்த ஜிட்டர்னா ஒரு கொஞ்சம் டிலே வரும், வேரியேஷன் இன் டிலே. ப்ராப்ளம் ஃபார் இது வந்துட்டு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் டைம்ல இந்த வாய்ஸ் ஓவர் ப்ரோட்டோகால் யூசிங் இன்டர்நெட் வீடியோ அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு ஜிட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ காசஸ் எதனால இது வருது? கிராஸ் டாக் கன்ஜெஷன் எல்லாம் வருது. அப்புறம் அதனால என்ன நடக்குது? பேக்கெட் லாஸ் ஆகுது, ஆடியோ வந்துட்டு கொஞ்சம் கிளியர் இல்லாம போகுது, வீடியோ லேக் ஆகுது. இதெல்லாம் ஜிட்டரோட ப்ராப்ளம் தான். சொல்யூஷன் என்ன? பஃபர் யூஸ் பண்றது, ஸ்டேபிள் ரூட்டிங் எல்லாம் வந்து ஸ்டேபிள் பண்றதெல்லாம். ஓகே,
ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், கம்யூனிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் னால அஃபெக்ட் ஆகுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ், வயர்ல ஒவ்வொன்றுமே வந்து டிபெண்டா இருக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். நம்ம அதெல்லாம் செட்டிங்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்புறம் ஹெவி யூசேஜ், பேண்ட்விட்த் ஹெவியா யூஸ் பண்ணும்போது புவர் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நோட் பண்ண போதும். நெட்வொர்க் இஷ்யூஸ், செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன், ஸ்கேனிங் இதெல்லாம் வந்துட்டு இதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, பட் திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஜிட்டர்னா வந்துட்டு மேபி கேட்கலாம். டிலேங்கிறது ஞாபகத்தில் வரணும். ஓகே, ஸோ டிலே இன் கம்யூனிகேஷன். என்னென்ன டிலே இருக்கு? நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது, ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணும்போது என்னென்ன டிலே வரலாம்? டிரான்ஸ்மிஷன் டிலே வரலாம், ப்ரொபகேஷன் டிலே வரலாம், கியூயிங் டிலே அண்ட் ப்ராசஸிங் டிலே. டிரான்ஸ்மிஷன் டிலே அப்படின்னா என்ன? இப்போ உங்ககிட்ட ஒரு என்ன இருக்கு? ஒரு பேக் இருக்கு, நீங்க ஒரு லக்கேஜ் இருக்கு, நீங்க வந்து எங்க கார்ல டிராவல் பண்ண போறீங்க. இப்போ இந்த பேக் வந்து கொண்டு போய் கார்ல வைக்கிறீங்க. இந்த பேக் தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஒரு பிளேஸ்ல இருந்து, இந்த ஏங்கிற பிளேஸ்ல இருந்து சிங்கிற பிளேஸ்க்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. ஓகே, ஏல இருந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க ஒரு பேக். ஓகே, அந்த பேக் கொண்டு போய் அங்க மீடியம் மீன்ஸ் இப்போ கார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்ல கொண்டு போய் அந்த பேக் வைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்ல? அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டிலேனா. ஏன் டைம் வேணும்? அந்த பேக்கோட கெப்பாசிட்டி அனுசரிச்சு, அப்புறம் என்னோட இப்ப நான் தான் எடுக்க போறேன்னா என்னோட கெப்பாசிட்டி எல்லாமே டிபெண்டா இருக்கு டிரான்ஸ்மிஷன் டிலேக்கு. அந்த பேக்கோட வெயிட் கூடுந்தோறும் டிலே கூடும், ரைட்? ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. அது நான் அதோட ஈக்குவேஷன் சொல்றேன். ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஏல இருந்து சி, இந்த ஏங்கிற பிளேஸ்ல இருந்து சிக்கு போற டைம் தான் வந்து ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னா. கியூயிங் டிலேனா நிறைய பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார்ல இந்த பேக் வைக்கிறதுக்காக. சோ அந்த டைம்ல வந்து எனக்கு நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா? இவங்க முடிச்சுதானே என்னால பேக் அங்க வைக்க முடியும் கார்ல. சோ அதுதான் கியூயிங் டிலேனா. ப்ராசஸிங் டிலேனா வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸிங் நடக்கும் இல்ல? இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டோர் அடைக்கணும். அது மாதிரி அப்புறம் எல்லாம் ரெடி ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ற அந்த டைம், அது கொஞ்சம் ப்ராசஸிங் நடக்குது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் வந்து ப்ராசஸிங் டிலே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், மறுபடியும் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்மிஷன் டிலே மீன்ஸ் டைம் டேக்கன் டு புட் த டேட்டா பேக்கெட் ஆன் த டிரான்ஸ்மிஷன் லிங்க் இஸ் கால்ட் டிரான்ஸ்மிஷன் டிலே. பேக் கொண்டு போய் கார்ல கொண்டு போய் வைக்கிற அந்த டைம். ஓகே, அந்த லக்கேஜ் கொண்டு போய் ட்ரெயின்ல கொண்டு போய் வைக்கிற அந்த டைம், தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் டிலே. டேட்டா பேக்கெட் ஆன் த டிரான்ஸ்மிஷன் லிங்க். ஓகே, அது எப்படி அதை எதோட எങ്ങനെ எப்படி கண்டுபிடிக்கும்? பேக்கோட அந்த லக்கேஜோட வெயிட் டிவைடட் பை என்னோட கெப்பாசிட்டி. ஓகே, எனக்கு அது பேக் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா என்னால ஸ்பீடா பண்ண முடியும், ரைட்? ஸோ அது ரெண்டும் டிபெண்டா இருக்கு அந்த அது கொண்டு போய் கரெக்டா அங்க வைக்கிறதுக்கு, ரைட்? அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ பேக்கெட் வந்து பேக்கெட்டோட சைஸ் இல்லைன்னா லெங்க்த்னு சொல்லலாம். ஓகே, லெங்க்த் ஆர் சைஸ் ஆஃப் பேக்கெட் டிவைடட் பை அந்த நெட்வொர்க் பேண்ட்வித். நெட்வொர்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, இது ரெண்டும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டிலே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொபகேஷன் டிலேக்கு வந்து நான் என்ன சொன்னேன்? இங்க இருந்து நான் என்னோட லக்கேஜ் இந்த பிளேஸ்ல இருந்து இப்ப சென்னையில இருந்து இங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகுது. சென்னையில இருந்து ட்ரிவாண்ட்ரம் போகுது. சோ இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? இது இந்த பேக் டிராவல் பண்ணி இங்க ரீச் ஆகுறதுக்கு என்ன டைம் எடுக்குது? ஓகே, டைம் டேக்கன் ஃபார் 1 bit to travel from sender to receiver end of the link is called propagation delay. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? of course distance ஒரு மேட்டர் தானே. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓகே, பிளஸ் அதோட ஸ்பீடு. இப்ப ட்ரெயின்ல போகுது அப்படின்னா ஃபாஸ்டர், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கார்ல போனா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோவா இருக்கும். இல்லைன்னா காரே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கார். மேபி நான் வந்து நல்ல ஸ்பீடு போயிட்டு இருக்கேன்னா அது ஸ்பீடு போகுது இல்ல, ஸ்லோவா போயிட்டு இருக்கு அது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீடு, ரைட்? ஸ்பீட் அண்ட் த டிஸ்டன்ஸ். இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து ப்ரொபகேஷன் டிலே கம்மியா இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் வாட். ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஹாஸ் டு பி ரிமெம்பர்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் டிலேக்கு எல்லாம் ஈக்குவேஷன் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து என்ன, டைம் டேக்கன் பை த ப்ராசஸர் டு process the data packet is called processing delay. It depends on the speed of the processor. Queuing delay அப்படின்னா time spent by the data packet waiting in the queue before it is taken for execution is called queuing delay. இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. உங்களுக்கு கொஸ்டின் வருது propagation delay and transmission delay இருந்து. நியூமரிக்கலும் வரும், தியரிட்டிக்கலாவும் கேட்கலாம். அப்புறம் ரவுண்ட் ட்ரிப் டைம் என்னன்னு தெரியணும். ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, இப்ப நான் வந்து ஏல இருந்து பிக்கு வந்து போறேன். ஓகே, சோ ஏல இருந்து பிக்கு போற அந்த ஸ்பீடை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொபகேஷன் ஸ்பீடுன்னு சொல்றோம். திருப்பி நான் பில இருந்து ஏக்கு வரேன்.
இதுதான் வந்து round trip time. So 2 into propagation delay தான் round trip time னா. That refers to the time taken by the network request to reach a destination and to revert back to the original source. Okay. நெக்ஸ்ட் வந்து சிக்னல் என்னன்னு தெரியணும், டிரான்ஸ்மிஷன் மோடுன்னா என்னன்னு தெரியணும். ஓகே, சிக்னல் அப்படின்னா என்ன, நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கரண்ட் யூஸ் டு கேரி டேட்டா ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர். சிக்னல் என்னன்னு கேட்க மாட்டாங்க, நான் ஜஸ்ட் தான் கொடுத்தேன். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கரண்ட் யூஸ் பண்றோம், யூஸ் டு கேரி, அதுதான் வந்து சிக்னல்னா. ஒரு சிக்னல் இருந்தால் தான் கரெக்டா டேட்டா வந்துட்டு கேரி பண்ண முடியும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மோடு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மோடு யூஸ் பண்றோம், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அனலாக் டிரான்ஸ்மிஷன். ஸோ மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா பிட்வீன் டிவைசஸ். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் வேவ்ஸ் யூஸ் பண்ணுது. உங்களோட சிலபஸ்ல டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அனலாக் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. ஓகே, டேட்டா சென்ட் யூசிங் ஸ்கொயர் வேவ். அனலாக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா டேட்டா சென்ட் யூசிங் சைன் வேவ்ஸ். வேணா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் வேவ்ஸ், சைன் வேவ்ஸ். ஓகே, ஸோ 4 டிரான்ஸ்மிஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அனலாக் டு அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அனலாக் டு டிஜிட்டல் பண்ணலாம், டிஜிட்டல் டு அனலாக் பண்ணலாம், அண்ட் டிஜிட்டல் டு டிஜிட்டலும் பண்ணலாம். ஓகே, 4 விதமா பண்ணலாம். அது டெலிஃபோன் ரேடியோ எல்லாம் அனலாக் சிக்னல். அப்புறம் அனலாக் டு அனலாக் டு டிஜிட்டலுக்கு வந்து வாய்ஸ், ஆடியோ, வீடியோ. அப்புறம் டிஜிட்டல் டு அனலாக் வந்துட்டு ப்ராட்பேண்ட் அண்ட் வயர்லெஸ்ல யூஸ் பண்றோம். டிஜிட்டல் டு டிஜிட்டல் வந்து பேஸ் பேண்டில் யூஸ் பண்றோம், ஈத்தர்நெட். ஜஸ்ட் ஒன்றும் ஞாபகம் அது கேட்க மாட்டாங்க, ஸ்டில் ரீட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதுல வந்து டிஜிட்டல் டு அனலாக் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது, தட் இஸ் வாட், மோடம். ஓகே, மோட் உங்களுக்கு தெரியும், மாடுலேட்டர் டிமோடுலேட்டர்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. மாடுலேஷன் அண்ட் டிமோடுலேஷன் நடக்குது இங்க. பிகாஸ் டிஜிட்டல் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும், டிஜிட்டல் தான் தெரியும். ஆனா இந்த மீடியா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற மீடியா வந்து சிக்னலா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ரைட்? ஸோ அனலாக வந்து டிஜிட்டலா கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு கம்ப்யூட்டரோட அவுட்புட் திருப்பி நமக்கு வரணும்னா இந்த டிஜிட்டல்னு திருப்பி என்ன பண்ணணும், அனலாகா மாத்தணும், ரைட்? ஸோ டிஜிட்டல் டு அனலாக், தட் இஸ் மாடுலேஷன். அனலாக் டு டிஜிட்டல், தட் இஸ் டிமோடுலேஷன். இது ஞாபகம் வைக்கிறதுக்கு வேணா நீங்க இப்படி யோசிச்சுக்கோங்க. டி வருது வந்துட்டு, டின்னு இங்க ஸ்டார்ட், டிமோடுலேஷன் டி ஸ்டார்ட் ஆகுது, பட் ஆன்சர்ல வரும்போது டி எண்டிங்ல தான் வரும், அனலாக் டு டிஜிட்டல் தான் வரும். அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மறக்கும். டிஜிட்டல் டு அனலாக்னா மாடுலேஷனா, இல்லை டிஜிட்டல் டு அனலாக்னா டிமோடுலேஷனா டவுட் வரும். ஸோ டிமோடுலேஷனுக்கு டி ஃபர்ஸ்ட் வருது, அந்த டிஏ வந்துட்டு ஃபைனலி வருது மாதிரி. அந்த மாதிரி சம் ஹிண்ட் நான் சொல்றேன், உங்களோட இஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்கோடிங்கிற ஒரு கான்செப்ட் டாபிக் இருக்கு. என்கோடிங் அப்படின்னா நான் இப்ப சொன்னதே தான், நம்ம டேட்டா வந்துட்டு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸில் இருக்கிற டேட்டா கம்ப்யூட்டருக்கு அதுதான் தெரியும். ஆனா வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியாவுக்கு தெரியாது என்ன, டிரான்ஸ்மிஷன் மீடியாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சது வந்துட்டு சிக்னல்ஸ் தான் தெரியும், ரைட்? சோ என்ன பண்ணணும், இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்னா சிக்னலா மாத்தணும், அதுதான் என்ன சொல்றோம், என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். என்கோடிங். டீகோடிங் அப்படின்னா திரிச்சு சிக்னலை வந்துட்டு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பார்த்துறது வந்துட்டு டீகோடிங். பட் நம்மளோட டாபிக் வந்து நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறது டேட்டா என்கோடிங் தான். ஓகே, சோ அது வந்து என்னென்ன பண்ணலாம், இப்ப முன்னாடி சொன்னேன்ல அனலாக் டு இதுன்னு அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்கு. அனலாக் டு அனலாக் பண்றது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன், இது மூணுமே வந்து அனலாக் தான். இப்போ இதுல எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறது ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சினாலே உங்களோட மைண்ட்ல அனலாக்னு வரணும். ஓகே, அப்புறம் அனலாக் டு டிஜிட்டல் அது வந்து பல்ஸ் கோட், பிசிஎம், பல்ஸ் கோட் மாடுலேஷன் இருக்கு. அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறது டெல்டா மாடுலேஷன். இதுல இருந்தெல்லாம் அவ்வளோக்கு வராது. அப்புறம் டிஜிட்டல் டு அனலாக் வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் சொல்லிட்டு 3 இருக்கு டிஜிட்டல் டு அனலாக். ஓகே, அப்புறம் டிஜிட்டல் டு டிஜிட்டல் சிக்னல்ல என்ஆர்இசட், மான்செஸ்டர், டிஃபரன்ஷியல் மான்செஸ்டர், பிளாக் கோடிங் அப்படின்னு இருக்கு. இதில் மான்செஸ்டரும் டிஃபரன்ஷியல் மான்செஸ்டர் கொஸ்டின்ல பார்த்திருக்கேன், மான்செஸ்டர். ஓகே, ஸோ இதுல இன்னொன்று இருக்கு பைஃபேஸ் என்கோடிங் சொல்லிட்டு, அதுவும் வந்து ஆக்சுவலி இந்த டிஜிட்டல் டு டிஜிட்டல் தான். பைஃபேஸ் என்கோடிங்னா, பைஃபேஸ் என்கோடிங் இஸ் டிஜிட்டல் டு டிஜிட்டல் லைன் கோடிங் டெக்னிக். இதுல என்ன பண்ணுது, இன் விச் சிக்னல் லெவல் இஸ் செக் ட்வைஸ் இன் ஈச் பிட் இன்டர்வல். ஓகே, ஒவ்வொரு பிட் இன்டர்வலும் வந்துட்டு சிக்னல் லெவலும் வந்து ட்வைஸா செக் பண்ணுது. ஓகே, அட் த பிகினிங்கும் செக் பண்ணும், மிடிலும் போயிட்டு செக் பண்ணும், அதுதான் பைஃபேஸ் என்கோடிங்னா. ஓகே, என்ன செக் பண்ணுது, சிக்னல் லெவல் செக் பண்ணுது. திஸ் என்ஷூர் எதுக்காக, சிங்க்ரோனைசேஷன் என்ஷூர் பண்றதுக்காக. ஓகே,
ஸோ என்ன பண்ணுது டேட்டா ரேட் இன்டு 2 கிளாக் ரேட் ஈக்குவல் டு 2 இன்டு டேட்டா ரேட்ஸ். இது மாதிரி டபுள் செக்கிங் பண்றதுனால ரிக்வயர்ஸ் ஹையர் பேண்ட்விட்த். இதை விட என்ஆர்இசட் இதோட நான் மறந்துட்டேன். என்ஆர்இசோட எக்ஸ்பான்ஷன் சம்திங் நோட் டு 0 சம்திங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. அப்புறம் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குற எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ provides better synchronization. Now இந்த biphase இந்த encoding வந்து ரெண்டு டைப் இருக்கு. biphase Manchester encoding and differential Manchester encoding. இந்த biphase Manchester encoding வந்துட்டு இதோட explanation தேவையில்லை, இருந்தாலும் நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போறேன். ஒன்றும் புரியவும் புரியாது, பட் ஸ்டில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. A line coding method where a transition always occurs in the middle of each bit interval to provide synchronization. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, பைஃபேஸ்னா வந்துட்டு மிடிலும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு செக்கிங் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ மிடில் வந்துட்டு டிரான்சிஷன் நடக்குது இந்த பைஃபேஸ் மேன்செஸ்டர் என்கோடிங்ல. டிஃபரன்ஷியல் மேன்செஸ்டர் என்கோடிங்ல மிடில் வந்துட்டு டிரான்சிஷன் நடக்குது, அது கூட வந்து பட் த டேட்டா இஸ் represented by the presence or absence of a transition at the beginning of the interval. இப்போ beginning of interval வந்து டேட்டா ப்ரெசென்டா இருக்கு அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கும். அதோட பிகினிங், அந்த டேட்டாவோட பிகினிங் 1 அப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது presence of transition, ஸ்டார்டிங் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு. இது இல்ல அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் மேன்செஸ்டர் அண்ட் பைஃபேஸ் மேன்செஸ்டர் என்கோடிங் ரெண்டு டைப் இருக்குன்னு அட்லீஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு எடுக்கல, பட் ஒரு மேன்செஸ்டர் என்கோடிங் கொஸ்டின் இருக்கு. ஐ வில் ஷேர் தட். Okay, so broadband versus baseband. This is another topic in your syllabus. நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன், இந்த டாபிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஓகே, broadband transmission and baseband. Broadband transmission அப்படின்னா it uses wide range of frequencies to send multiple signals at the same time during modulation. இதுல வந்துட்டு wide range of frequencies யூஸ் பண்ணுது, at the same time multiple signals send பண்ண முடியும் broadband transmission. இதுல நம்ம யூஸ் பண்றது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், அனலாக் சிக்னல் இதுல யூஸ் பண்றோம். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. பேஸ்பேண்டில் வந்து டிஜிட்டல் சிக்னலிங் தான் யூஸ் பண்றோம். ஓகே, இது கேபிள் டிவி, டிஎஸ்என்எல், ஃபைபர் இன்டர்நெட், வைஃபை எல்லாம் நம்ம யூஸ் பண்றது என்ன பிராட்பேண்ட். ஓகே, அதுல என்ன அனலாக் சிக்னலிங் நடக்குது. இது வந்து யூனி டைரக்ஷனல் மேனர்ல தான் ஒர்க் ஆகுது. ஆனா பேஸ் பேண்ட் வந்துட்டு என்ன இங்க சொன்னோம்ல, இங்க வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இங்க என்ன பண்ணுது, என்டையர் சேனல் பிட் டு சென்ட் ஒன்ஸ் ஒரு இங்க வந்து என்ன அந்த ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நிறைய ஐ மீன் ஒரு பேண்ட்விட்த் வந்து இப்போ ஒரு பேண்ட்விட்த் ஒரு இருக்குன்னா அந்த பேண்ட்விட்த் வந்து நிறைய ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணிட்டு அட் எ டைம் வந்து எல்லாருமே வந்து சென்ட் பண்ணலாம். அட் எ டைம் வந்து நிறைய மல்டிபிள் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, பட் இதுல வந்து பேஸ் பேண்டில் வந்து என்னன்னா என்டையர் பேண்ட்விட்த் டிவைட் எல்லாம் பண்ணலாம். என்டையர் பேண்ட்விட்த் வந்து ஒரு சிக்னல் சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணது. ஓகே, ஸோ இதுல வந்து எக்ஸாம்பிள் ஈதர்நெட் லேன் கம்ப்யூட்டர் பஸ்ஸஸ்ல எல்லாம், ப்ராட்பேண்ட் வந்து வைஃபை கேபிள் டிவில எல்லாம் யூஸ் பண்றோம். ஓகே, இது அனலாக் சிக்னலிங், இங்க என்ன டிஜிட்டல் சிக்னலிங். திஸ் ப்ராட்பேண்ட் இஸ் ஒர்க்ஸ் இன் யூனிடைரக்ஷனல் அண்ட் திஸ் பேஸ் பேண்ட் இஸ் பை டைரக்ஷனல். நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனாலதான். And this is, you know that broadband suitable for long distance, right? Wi-Fi and the cable TV இதெல்லாம். Okay, ஸோ இன்டர்நெட்ல எல்லாம் யூஸ் பண்றது ப்ராட்பேண்ட்ல. ஸோ ஆனா பேஸ் பேண்ட் நம்ம சொல்லியாச்சு ஈதர்நெட் லேன் கம்ப்யூட்டர் பஸ், அதனாலே வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் தான். ஓகே, அண்ட் ஹியர் திஸ் இஸ் யூனிடைரக்ஷனல் அண்ட் யூஸ் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் இதுல யூஸ் பண்ணது. பிகாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்றோம் சொன்னோம்ல, ஃப்ரீக்வன்சி டிவிஷன். இங்க என்ன யூஸ் பண்ணது, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஓகே, நவ் நீட்ஸ் இதுல ஆம்பிளிஃபயர் எல்லாம் வேணும், அதொன்னும் தேவையில்லை. ஃபைபர் கேபிள், கோயஸ்டியல் கேபிள், ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். காஸ்ட்லி, இன்ஸ்டால் பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பெஸ்ட் ஃபார் நான் வயர்டு நெட்வொர்க், தட் மீன்ஸ் வயர்லெஸ் நெட்வொர்க்குக்கு ப்ராட்பேண்ட் பெஸ்டா இருக்கு. பேஸ்பேண்ட் வந்து பெஸ்ட் ஃபார் வயர்டு நெட்வொர்க், இது வந்து சீப்பரா இருக்கும். ட்விஸ்டர் பேர் கோயஸ்டியல் கேபிள் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இங்க என்ன யூஸ் பண்றோம், ஃபைபர் கேபிள் எல்லாம் யூஸ் பண்றோம், ரேடியோ வேவ் யூஸ் பண்றோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இப்பதான் ஞாபகத்தில் வரும். கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். ஓகே,
அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இது வந்து பிராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கும் பேஸ் பேண்டோட அட்வான்டேஜ் என்ன? பிராட்பேண்ட் நமக்கு தெரியும் ஹை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட், சப்போர்ட் மல்டிபிள் யூசர்ஸ் பிகாஸ் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் பண்ணதுனால. தென் லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒர்க் ஆகுது. நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் கம்மி, பொல்யூஷன் இல்லை, நாய்ஸ் அந்த டிஸ்டோர்ஷன் எல்லாம் கம்மியாக இருக்கு. எக்ஸ்பென்சிவ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா எக்ஸ்பென்சிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் தேவைப்படுது, டிலே ஆகுது, மோர் பேண்ட்விட் தேவைப்படுது. பேஸ் பேண்ட்னா சிம்பிள், காஸ்ட் எஃபெக்டிவ், லோ லேட்டன்சி, மெயின்டைன்ஸ் குட் சிக்னல் குவாலிட்டி, ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நல்லா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் பண்ண முடியும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சிங்கிள் சிக்னல் ஓன்லி சொன்னேன், ஒரு என்டையர் பேண்ட்விட்த் நம்ம ஒரு சிக்னல் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்புறம் வந்து இந்த நாய்ஸ் எல்லாம், இந்த இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மல்டிப்ளெக்சிங் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மல்டிப்ளெக்சிங் அப்படின்னாலே இது மட்டும் ஞாபகத்தில் வந்தால் போதும். ஷேரிங் ஆஃப் ஏ மீடியம் ஆர் பேண்ட்விட்த். ஒரு பேண்ட்விட்த் இருக்கு, இல்லைன்னா ஒரு அது வந்து பேண்ட்விட்த்தை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஒரு ஆள் யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், அதுதான் மல்டிப்ளெக்சிங். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேல நம்ம பண்ணுறோம், அதை பற்றி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட யூசஸ் என்ன இருக்கும், நம்ம எஃபிஷியண்டாக பேண்ட்விட்த் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு 1000 MBPS பேண்ட்விட்த் இருக்கு, ஆனா வந்துட்டு ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு 100, அவருக்கு 100 போதும்னா மீதி 900 வந்து வேஸ்டேஜ் தான், ரைட்? ஆனா வந்து இந்த 1000 வந்து 10 பேருக்கு 100 தேவைப்படுற 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன்னா இது வந்து எஃபிஷியன்ட் யூஸ் தானே. தட் இஸ் வாட் மல்டிப்ளெக்சிங். ஓகே, யூஸ்ட் இன் டெலிஃபோன் நெட்வொர்க். டெலிஃபோன் நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் அண்ட் டேட்டா நெட்வொர்க், சேட்டலைட் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். இதோட டைப்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன், பேண்ட்வித், ஓகே ஃப்ரீக்வன்சி டிவிஷன் இருக்குது, டைம் டிவிஷன் இருக்குது, வேவ் லெங்த் டிவிஷன் இருக்குது. ஓகே, இதில் frequency division multiplexing என்ன பண்ணுது, bandwidth is divided into frequency channels. ஓகே, ஃப்ரீக்வன்சியா டிவைட் பண்ணுது. தட் மீன்ஸ் ஒரு பேண்ட்விட்த் வந்து அட் ஏ டைம் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது இப்போ ஒரு யூசர், ஒரு 5 யூசர் இருக்கு, யூசர் 1ஓட ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்டாக இருக்கும், யூசர் 2ஓட ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூசருக்கும் யூனிக்கான ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, அட் ஏ டைம் இவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், இன்டர்ஃபியரும் ஆகாது, பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நடக்குது ஆக்சுவலி. இது வந்து ரேடியோ அண்ட் டிவி டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கிராஸ் டாக் வராமல் இருக்கிறதுக்கு இடையில வந்து ஒவ்வொரு இது முடிச்சுடனே, ஒரு யூஸரோட இந்த ஃப்ரீக்வன்சி முடிச்சுடனே இடைக்கு ஒரு என்ன பண்ணும், ஒரு கார்ட் பேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஃப்ரீக்வன்சி ஸ்மால் அன்யூஸ்டு ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே செட் பண்ணும். இது வந்து எதுக்காகன்னா இது ரெண்டுக்கும் இடையில கிராஸ் டாக் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன, காட் பேண்ட். அது எதில் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். இது வச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், இந்த காட் பேண்ட் எல்லாம் வச்சுட்டு நியூமரிக்கல். ஓகே, ஸோ டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கில் டைம் ஸ்லாட் ஷேர்ட் அமோங் சிக்னல்ஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு இது வந்து அட் ஏ டைம் யூஸ் பண்ணலாம் சொன்னேன்ல, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறதுனால அட் ஏ டைம் வந்துட்டு எல்லாருமே சென்ட் பண்ணலாம். ஆனால் டைம் டிவிஷனில் வந்துட்டு டைம் வந்துட்டு அந்த பிரித்து கொடுத்துருக்கோம். லைக் இந்த ஃபுல் பேண்ட்விட்த்தே நானே எனக்கே யூஸ் பண்ணலாம். மேபி எனக்கு ஒரு 5 o'clock டைம் கொடுத்துட்டேன், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு 5 o'clock, அடுத்த ஆளுக்கு வந்து 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் செட் பண்ணியிருக்கேன்னா இந்த 5 o'clock டைம் ஆகும்போது என்னோட நேம் வந்து ஏ அப்படின்னா எனக்கு இந்த ஃபுல் பேண்ட்விட்த்தே நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த 5 o'clock. ஓகே, அடுத்த 6 o'clock ஆகும்போது அடுத்த பர்சன் வந்துட்டு அடுத்த சேனல் வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ஃபுல் பேண்ட்விட்த் யூஸ் பண்ணும். அது மாதிரி ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அது மாதிரி கிடையாது, ஃப்ரீக்வன்சி பேண்ட்விட்த்தே ஷேர் பண்ணுது, ஆனால் இங்கே வந்து டைம் ஷேர் பண்ணுது, ஃபிக்ஸட் ஸ்லாட். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிக்ஸட் ஸ்லாட்ஸ் இருக்கும். இது தேவையில்லை, சிங்க்ரோனஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அதெல்லாம் தேவையில்லை. அதாவது ஃபிக்ஸடாகவும் ஸ்லோட்டு கொடுக்கலாம், டைனாமிக்காகவும் கொடுக்கலாம், ஒவ்வொரு டைம் மாறுற மாதிரியும் கொடுக்கலாம், அதொന്നും வேண்டாம். அப்புறம் வேவ்லெங்த் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படின்னா இதில் என்ன பண்ணுது, இங்கே டைம் டிவிஷன் பண்ணுது அப்படின்னா இங்கே லைட் வேவ்லெங்த், டிஃப்ரெண்ட் லைட் வேவ்லெங்த்தில் வந்துட்டு சென்ட் பண்ணுற மாதிரி, அவ்வளோ ஞாபகம் வச்சா போதும். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க, ஹவு மச் டைம் required to travel signal for 2 kilometer distance using 200 mP/s. ஓகே, இது என்ன கேட்டிருக்காங்க, how much time required to travel. ஓகே, இப்போ A Bக்கு போகுது, 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போகுது, என்ன ஸ்பீடு போகுது, 200 mP/s போகுது அப்படின்னா
எவ்வளோ ஹவு மச் டைம் தேவைப்படுது. தட் மீன்ஸ் என்ன பார்க்க கேட்டிருக்காங்க, இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் ப்ரொபகேஷன் டிலே கேட்குறாங்க. ப்ரொபகேஷன் டிலே மீன்ஸ் வாட்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ரைட்? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் என்ன? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் அப்படின்னா 2 raised to 10, சாரி நான் டவுனாக எழுதுறேன். 2 எப்படி எழுதலாம் தெரியுமா? 2 1000 மீன்ஸ் 2 3 zeros இருக்குல்ல. ஸோ 2 raised to 10 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ என்ன நம்ம டிவைட் பண்றோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ், ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 200 மில்லி பர் செகண்ட்ஸ். ஸோ அது கரெக்டா? நம்ம இது இது எதுக்கு நம்ம 10^3ன்னு எழுதுறோம்? பிகாஸ் இது கிலோமீட்டர்ல இருக்கு, இது வந்து மில்லி பர் செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே யூனிட்டா மாத்துறதுக்காக தான் இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம 10 × 3 கொடுத்துட்டு மில்லி மீட்டரா மாத்திட்டோம். ஓகே. ஸோ நம்ம 200 மில்லி பர் செகண்ட்ஸ், 2 × 10^3 divided by 200. ஓகே. 200 மில்லி பர் செகண்ட்ஸ்னா 200. ஓகே. இப்போ என்ன பண்றோம்? இந்த 2ம் 2ம் கட் ஆயிடுச்சா? அப்ப இங்க 100 இருக்கா? அப்ப இங்க என்ன இருக்கு? 1000 இருக்கா? 1000 divided by 100 is equal to என்ன? 10 செகண்ட்ஸ். இது இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இது வந்து 10 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 3 எப்படி வேணாலும் நீங்க உங்களோட இஷ்டம். ஓகே. ஸோ இல்லைன்னா நீங்கள் அது 2 × 10 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 200ன்னு இப்போ கட் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி இது ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த இக்குவேஷன் வந்து ஞாபகத்தில் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் RG59 கேட்டகரி கேபிள்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார். இதெல்லாம் வந்து பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். RG59 கேட்டகரி கேபிள்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோம்? டெலிஃபோனில் யூஸ் பண்ணுறோமா, லேனில் யூஸ் பண்ணுறோமா, கேபிள் டிவி நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோமா? இது நோட் பண்ணி வைக்கணும். RG59னா கேபிள் டிவி நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து 58 எது யூஸ் பண்ணுதுன்னு கேட்டுருச்சுன்னா தின் ஈதர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். RG11 எதில் யூஸ் பண்ணுறோம் கேட்டேன்னா திக் ஈதர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மைண்டில் நிற்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பிகாஸ் இது கான்செப்டலாக போகல, கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்ஸ் ப்ராப்பராக எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாக் டெஸ்டோட வீடியோ வந்துடும். ஓகே. ஸோ இந்த only from this chapter. ஓகே. ஸோ அது வந்து அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் சொல்லுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூ.